ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் மேஜிக் ஜீனியஸ் யங் அப்படிங்கிற மேன்வாவோட சாப்டர் 7 அண்ட் 8 தான் இன்னைக்கு இப்படில பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கதை சும்மா வேற லெவலில் சூப்பராக போகும். நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே கதைக்குள்ள அப்பப்போ வந்து போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோ வழியோன்னு வச்சு டெஸ்ட் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டானோட மானாமிஸ்ட்டை தாண்டி வரப்போம். இப்போ டெஸ்ட்ல பாஸ் பண்ண வழியோன்னு நம்ம ஹீரோ வெளில போக அலோவ் பண்றான். நம்ம ஹீரோ கார்டனுக்கு வந்துட்டு இங்கே காத்து ரொம்ப சுத்தமா இருக்கு. ரொம்ப நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடந்துட்டு வெளில வர்றது ஏதோ ஜெயில இருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோ கார்டன் ஏரியாவுக்கு வரவும் வழக்கத்தோட ஸ்கை ரொம்ப பிரைட்டா இருக்கு. இது உண்மையிலேயே பயங்கர அழகா இருக்கு. அதோட இங்க நான் எதிர்பார்க்கறதை விட எக்கச்சக்கமா மானா இருக்கு. இங்க கீழேயும் இருக்கு மேலேயும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஹாப்பியா இருக்க லியோன் நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் கைல் எப்படி என்னோட மானாமிஸ்ட்டை கிராஸ் பண்ணாரு, அப்புறம் அவர்கிட்ட நான் ஃபீல் பண்ண அந்த கில்லிங் இன்ஸ்டிக்ட் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் அப்படி ஃபீல் பண்ணதில்ல, இவருக்கு அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு லியோன் நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ லியோனை நோட்டீஸ் பண்ணிட்டு இப்ப கூட எப்படியாவது நான் பண்ண தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் போல அப்படின்னு நம்ம ஹீரோமே யோசிச்சுட்டு பரவாயில்ல நல்லா யோசிக்கிட்டோம், எப்படி யோசிச்சாலும் அதை கண்டுபிடிக்க போறதில்ல. இந்த லியோன் என்னதான் இந்த கேம்ல இருக்கிற என்பிசிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்தாலும் நான் ஒன்னும் இந்த வேர்ல்டுல இருக்கிற இந்த கையலுங்கிற சாதாரண என்பிசி கேரக்டர் கிடையாது. நானும் கடந்த 10 வருஷத்துல நான் எத்தனை கேம் விளையாண்டு எத்தனை வாரம் பார்த்துருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேம்ல வாரில் ஃபைட் பண்ணதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே இதெல்லாம் பத்தியுமே நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இதை பத்திலாம் இப்ப ரொம்ப யோசிக்க வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் வந்த வேலையை ஆரம்பிக்கணும். ஆனா ஒரு நிமிஷம், நான் எதுக்கு வெளில வந்தனே மறந்துட்டேனே ஆச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்குவோம். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது நான் மானாவை கரெக்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மானா கரெக்ட் பண்றதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்குவோம். லியோனோ யங் மாஸ்டர், நான் என்னதான் அவங்க மார்க்கெட்டர்ஸ் ஃபேமிலியில போட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வெளில விடாம தடுத்து வச்சிருந்தாலும் நான் என்னோட பாய்சன் மானா மிஸ்ட உங்கள்கிட்ட யூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஈவன் அது உங்க உயிருக்கு ஆபத்தா கூட போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே உங்க அப்பா கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ண போறேன். இதுக்கு அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு லியோன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், அப்ப சரி இது எல்லாத்தையுமே எங்க அப்பா கிட்ட போய் நீ சொல்ல போற அப்படின்னு நான் சொல்றேன், இந்த விஷயத்தையுமே எங்க அப்பா கிட்ட சொல்லிடு அப்படி நம்ம ஹீரோ லியோனை பார்த்து சொல்லவும், இப்ப லியோன் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கடைசியா சொன்னது ரிப்போர்ட் பண்ணவும், ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல, என் பையன் கையல் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது விரும்பலையா அப்படின்னு அவரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கண்டிப்பா இது நடந்திருக்காது, நீ என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்னு அவரும் லியோனை பார்த்து கேட்கவும், இதை கேட்டு லியோனோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. யங் மாஸ்டர் கையில நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஈவன் என்னாலே அதை நம்ப முடியல, பட் அதான் அவர் கடைசியா சொன்னாரு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணவும், அப்ப நீ சொல்றத வச்சு பார்த்தா கையிலுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி கார்டன்ல போய் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா லியோனை பார்த்து கேட்கவும், யங் மாஸ்டர் கையில் கார்டனுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் கீழே உட்காந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்படி நம்ம ஹீரோ கார்டன்ல உட்காந்து மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லியோனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு யங் மாஸ்டர் உங்களுக்கு எப்படி மெடிடேஷன் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க அப்பா எனக்கு ஸ்குவாஷ்மேன்ஷிப் சொல்லி கொடுத்தாரு, அந்த டைம்ல தான் எப்படி மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன், பட் அப்ப என்னால அதை ஒழுங்கா பண்ண முடியல, நான் சீக்கிரமா அதை குயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோனுமே கொஞ்சம் தூரமா போய் நிக்கிறான். இந்த பக்கம் லியோனும் நம்ம ஹீரோட அப்பா கிட்ட இப்படியே யங் மாஸ்டர் கையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரமா ஒரே இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ 6 நிமிஷம் தான் 6 மணி நேரம் சொல்றியா அப்படி அவருமே லியோன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்படியே அவர் நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் அவருக்கும் ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அவர் நம்ம ஹீரோக்கு ஸ்குவாட் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கவும், அப்பா என்னால சுத்தமா முடியல, நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈஸியா நம்ம ஹீரோட பாடியில இந்த கையிலுங்கிற பையன் விட்டு கொடுக்கவும், நீ இவ்வளவு சீக்கிரம் தோல்வி வச்சுக்க கூடாது, ஸ்குவாடை கேட்டு ஃபைட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா என்னதான் நம்ம ஹீரோக்கு சொன்னாலும், அப்பா என்னால முடியல, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னால இந்த ட்ரைனிங் கண்டினியூ பண்ண முடியாது, போதும் என்ன விட்டுருங்க அப்படின்னு கதறவும், நீ என்ன ஒரு கோலம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நம்ம மார்க்கெட்டர்ஸ் ஃபேமிலியில இருக்கிற கடைசி பையன், இப்படியே நீ கடைசி வரைக்கும் வீக்கா தான் இருப்ப அப்படின்னா உன்னையே உன்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது, உன்ன மாதிரி ஒரு குப்பையன் என் ஃபேமிலியில வந்து பிறந்த அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பாரு. அவனை நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு எந்த டேலண்ட்டும் பெருசா கிடையாது, எதையுமே கத்துக்கணும்னு முயற்சி பண்ணது கூட கிடையாது, அதே மாதிரி எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, ஆனா 6 மணி நேரம் மெடிடேட் பண்ணான்னு சொல்றியே, அவன் தலையில எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கான்னு பாத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா லியோனை பார்த்து கேட்கும். இதே டவுட்ல தான் நானும் போய் சாப்பாட்டுல ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்களான்னு செக் பண்ணேன், பட் சாப்பாட்டுலாம் எதுவும் மாத்தல. யங் மாஸ்டர் கையல் அவர் இப்ப சுத்தமா மாறிட்டாரு, அதே மாதிரி அவர் என்ன கடைசியா பார்த்ததை மட்டும் நான் எப்போதுமே மறக்கவே மாட்டேன், அவருக்கு அதுல ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னு லியோனும் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோட அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பாவும் சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல விஷயத்துல தான் மாறி இருக்கான், சோ லியோன் இதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும், கையில் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா லியோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கார்டன்ல இருந்து தேவையான மானா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் அவன் பாடியில இருக்கிற மானா பிளாக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கியூர் பண்றதுக்காக
அவன் சரௌண்டிங்ல அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த எல்லா மானாவுமே ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மானா செயின் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால எல்லா டிசீஸுமே கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மானா எல்லாத்தையுமே ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் கையை ஓப்பன் பண்றேன் அப்படின்னு கைக்குள்ள நம்ம ஹீரோ வேகமா செலுத்தி நம்ம ஹீரோ கையில இருக்க பிளாக்கை கிளியர் பண்றான். அடுத்து ஷோல்டர், அடுத்து ஸ்பைன், அடுத்து பேக் அப்படின்னு நம்ம ஹீரோ உடம்புல இருக்க எல்லா பிளாக்கையுமே கிளியர் பண்ணிட்டு அவ்வளவுதான் இப்போ ஹார்ட்ல இருக்கிறது கிளியர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ மொத்தமான செயினி நம்ம ஹீரோ ஹார்ட்டுக்குள்ள பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணவும் நம்ம ஹீரோட ஹார்ட் பீட்டே நம்ம ஹீரோக்கு வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி லைட்டா ஃபீல் பண்றான். இப்போ நான் ஒரு 90% கியூர் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான் என் பாடி என்னால ஒழுங்கா ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் நான் மேட்ச் கத்துக்கிறது யார் நினைச்சாலும் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டில் எப்படி மேட்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் மேட்சுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா மானா ஸ்பெல் சர்க்கிள் அவங்களோட ஜஸ்ட் கிட்ட அவங்க கிரியேட் பண்ணணும். இப்படி கிரியேட் பண்ற சர்க்கிள் மூலியமா அவங்களால மேட்சுக்கு யூஸ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு அதிகமா சர்க்கிள் கிரியேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் அவங்களால நிறைய மேட்சுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ மேட்ச் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே அவங்களோட 3 வயசுல இருந்து அவங்களோட மேஜிக் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களோட 13வது வயசுல அவங்களோட ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். பட் இப்படி என்ன பார்த்தா எனக்கு 14 வயசு ஆகுது. இவங்களை கம்பேர் பண்றப்ப நான் ஆல்ரெடி லேட். பட் மேஜிக் கத்துக்கிறது இவங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். பட் நான் 10 வருஷமா இந்த கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு புதுசா சில ஸ்கில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போ என் ஹார்ட்ல இருக்கிற அந்த மானா டிசீஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னால மேஜிக் கிரியேட் பண்ண முடியும். பட் நான் எப்படி அந்த மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்றது? நான் கேம்ல பண்ண மாதிரி இங்கேயே பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யங் மாஸ்டர் கையில் அப்படின்னு லியோன் நம்ம ஹீரோட ரூம்குள்ள வர என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆக்குறான். என்னது எங்க அப்பா எனக்கு போட்டிருந்த எல்லா ரூல்ஸுமே தூக்கிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு ஐயா ஜாலி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தி குச்சிக்கிட்டு இருக்கோம். யங் மாஸ்டர் பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த மேன்ஷனை விட்டு வெளில போக கூடாது. இதான் எங்க கண்டிஷன் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதான் கண்டிஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ மேல கேட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோ லியோனை பார்க்கவும் லியோனோட தலைக்கு மேல காட்டுற அந்த அஃபெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் -20 காமிக்கவும் ஒரு நிமிஷம் நான் இவனுக்கு பிடிக்காத மாதிரி என்ன நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க நம்ம ஹீரோ லியோனை வச்சு டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூம் விட்டு வெளில போயிருந்திருப்பான். அப்ப லியோனுக்கு நம்ம ஹீரோ மேல இருந்த அஃபெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் -50 இருந்திருக்கும். பட் லியோனுக்கு நம்ம ஹீரோ மேல இருக்கிற ஒப்பீனியன் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகி -50 இருந்து -20 ஆயிருக்கவும் பரவாயில்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம விட்டுட்டு அப்புறம் லியோன் நீ பர்ஃபெக்டான டைமிங்க்கு வந்திருக்க. நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம், என் கூட வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க லியோனும் நம்ம ஹீரோ கூப்பிடறானே அப்படின்னு நம்ம ஹீரோ கூட வர நம்ம ஹீரோ அப்படி லியோனை கூப்பிட்டு எங்க தான் போறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ லியோனை கூப்பிட்டு லைப்ரரிக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வரது பார்த்துட்டு அங்க ஒர்க் பண்ற லைப்ரரி இன்சார்ஜும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க. அந்த லேடியும் எப்பா லியோனை இங்க என்னதான் நடக்குது? யங் மாஸ்டர் அந்த லைப்ரரிக்கு வரக்கூடாது, நீ ஏப்பா இங்க புதுசா இப்ப அவரை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த லேடி லியோனை பார்த்து கேட்க ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த லைப்ரரிக்குள்ள வந்துட்டு ரொம்ப ரேரான புக் எடுத்துட்டு அந்த புக்ல இருக்க எல்லா பேஜையுமே நம்ம ஹீரோ கண்ணா பண்ணான்னு போட்டு கேட்கவும் யங் மாஸ்டர் அப்படிலாம் பண்ணாதீங்க, அது என்னோட ரேர் கலெக்ஷன் புக், அதை கலெக்ட் பண்றதுக்காக நான் 3 வருஷம் அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த லைப்ரரி இன்சார்ஜ் எதுக்காக எப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோட பாடியில இருந்த அந்த பழைய ஓனர் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதனாலதான் நம்ம ஹீரோட அப்பா லைப்ரரிக்குள்ள இவனை வரக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இந்த மெமரிஸ் எல்லாம் ஷார்ட் ஆகி நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரவும் இப்பதான் புரியுது ஏன் அவங்க இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த லைப்ரரி இன்சார்ஜ் என்ன சொல்ற, யங் மாஸ்டருக்கு போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தூக்கிட்டாங்களா அப்படின்னு அந்த லேடியும் பயங்கர ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த லைப்ரரி இன்சார்ஜை பார்த்து நான் இப்ப புதுசா மேஜிக் கத்துக்க போறேன், இங்க மேஜிக் சம்பந்தமா புக் இருக்கான்னு கேட்கவும் என்னது யங் மாஸ்டர் படிக்க போறாரா அப்படி அந்த லேடி நம்ம ஹீரோவை பார்த்து இங்கே மேஜிக் சம்மந்தமான புக் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா உங்கள் ஃபேமிலியில் மேஜிக் யூசர்ஸ் கம்மி தான் அப்படின்னு சொல்லவும் அதுவே போதும் எனக்கு அந்த மேஜிக் புக்கு கொண்டு வாங்க, நான் எப்படி மேஜிக் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த லேடி அந்த புக் எல்லாத்தையுமே எடுத்து வந்து கொடுக்கவும் நம்ம ஹீரோ அந்த புக்கை படித்து பார்க்கவும் நம்ம ஹீரோவால் சுத்தமாக அதை புரிஞ்சிக்கவே முடியல. எப்படா இந்த புக்கை ஒரு சாதாரண 7 வயசு குழந்தையால படிக்க முடியும்? எனக்கு 14 வயசு ஆகுது, என்னால் இதை படிக்க முடியல. யூனிவர்சிட்டி லெவலில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. மோஸ்ட்லி நான் பார்க்குற அனிமேலாம் ஹீரோ வேற வேர்ல்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற புக் எல்லாத்தையும் ஈஸியாக படிக்க முடியும். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் ஸ்பிரிச்சுவல் விஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போம். இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கிற புக்ல இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகி முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா நம்ம ஹீரோட சிஸ்டம்ல கேதர் ஆக ஆரம்பிக்கவும் இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன் அப்படிங்கிற பவர் மூலியம் நம்ம ஹீரோ கையில வச்சிருக்கிற மொத்த புக்குமே நம்ம ஹீரோக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகி ரொம்ப ஷார்ட்டா நம்ம ஹீரோட சிஸ்டம்ல கேதர் ஆகவும் இதை பார்த்து நம்ம ஹீரோமே பயங்கரமா ஷாக் ஆக்குறோம். இப்படியே நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கோம். யங் மாஸ்டர் இந்த புக்ல என்ன பண்ண போறாரோ அப்படின்னு லைப்ரரி இன்சார்ஜ் புக்கெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற எல்லா மேஜிக் புக்குமே என் ரூமுக்கு எடுத்துட்டு போறேன், சீக்கிரமா படிச்சுட்டு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ புக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பார்க்கவும் யங் மாஸ்டர் எடுத்துட்டு போன புக்கெல்லாம் பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு லைப்ரரி இன்சார்ஜ் பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ புக் எடுத்துட்டு வரதுக்காக லியோன் கொஞ்சம் புக்கை தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கொடுக்குறான். லியோன் புக் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து கொடுத்ததுக்காக நம்ம ஹீரோ லியோனுக்கு டேங்க்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ பாட்டு பாடிக்கிட்டே எந்த புக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
யங் மாஸ்டர் நீங்க இப்ப பண்ற இந்த வேலைக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நீ எதை மீன் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலா யங் மாஸ்டர் உங்களுக்கு பொதுவா இந்த புக்கு படிக்கிறது பிடிக்காது அதோட உங்க உடம்புல அந்த மோனோபிளாக் டிசீஸ் வர இருக்கு உங்க பாடி மானாவை வச்சு மேஜிக் அப்படின்னு லியோன் தடுமாறவும் நீ இப்ப என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இல்ல நான் அதை மீன் பண்ணல யங் மாஸ்டர் நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு லியோன் சொல்லவும் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஒரு வகையில நீ சொல்றதும் கரெக்ட் தான் இப்படிதான் அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே என்னை பத்தி திங்க் பண்றாங்க இந்த மார்க்கெட்டோஸ் ஃபேமிலியில எதுக்கும் உதவாத ஒரு கடைசி பையனா குப்பையா இருக்கிறதுக்கு பதிலா இதோ என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் எப்போதுமே முயற்சி பண்றது தப்பு இல்ல நீ தான் சொல்லியிருக்க சோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நான் கிளியரா இருக்கேன் நான் இப்படியே எங்க ஒரு சின்ன வயசுலயே சாக விரும்பல சோ என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ற அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது But why? அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன்ஸ் வேற லெவல்ல போகும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் அண்ட் நம்ம ஹீரோ சில இடத்துல பயங்கர அரகண்டா நடந்துகிட்டு இருந்திருப்போம் பட் அது எல்லாமே நம்ம ஹீரோ கிடையாது நம்ம ஹீரோ பாடியோட ஒரிஜினல் ஓனரான கைல் தான் ஸ்டோரியிலுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லா இடத்துலயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நம்புறேன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலுமே இல்ல ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னாலுமே முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல கொடுங்க நான் எல்லாத்தையுமே செக் பண்றேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்